கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து ஒருத்தர் கேட்டாரா, நீங்கள் தான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்கல்ல, 8வது உயரத்தை அடைஞ்சிட்டீங்க, இன்னமும் எதுக்கு இந்த புக்கை வாசிக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாரா, நான் எந்த உயரத்துக்கு போகணும், எதையும் சாதிக்கணும்னு அந்த புக்கை வாசிக்கல, நான் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷனாக வாழணும்னு தான் என்னோட வேதாகமத்தை வாசிக்கிறேன்னு அவர் சொன்னார். அதே போலத்தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். வேதமே எனது மகிழ்ச்சின்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. நம்மளோட பைபிளை நம்ம எப்படி வாசிக்கிறோம், எதற்காக வாசிக்கிறோம்னு யோசிச்சு பார்ப்போமா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம ஒன்று கற்றுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ கிளாஸ் போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறோம், ஹிந்தி கற்றுக்கணுன்னா ஹிந்தி கிளாஸ் போகிறோம், கீபோர்ட் கற்றுக்கணுன்னா கீபோர்ட் கிளாஸ் போகிறோம், கார் டிரைவிங் கற்றுக்கணுன்னா கார் டிரைவிங் கிளாஸ் போகிறோம். அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கும் நம்மக்கிட்ட 9 வகையான ஆவியின் கனிகள் அவசியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் பரலோகத்துக்கு போக ரெடியா? நம்மளை பார்க்குற அநேகர் பேசலாம், உனக்கு ஒரு தாளந்து இல்லை, உனக்கு எந்த திறமையும் இல்லை, உன்கிட்ட விரும்பப்படத்தக்க அழகு இல்லை, உன்னிடத்துல எந்த ஞானமும் இல்லை. உங்களை பெற்றவங்க பேசலாம், உங்களை ஊழியத்துக்கு நான் அனுப்பினவங்க பேசலாம். அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவங்க பதவி ஏற்ற உடனே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் அவரை ஏளனமாக பேசினாங்களாம். இவருக்கு ஒன்றும் அழகு இல்லை, இவர் எப்படி நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் சொன்னாங்களாம். ஒரு கூட்ட மக்கள் சொன்னாங்களாம், இவர் ரொம்ப படித்தவரெலாம் இல்லையே, எப்படி நம்முடைய தேசத்தின் ஜனங்களை சரியான பாதையில் இவர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்ட மக்கள் பேசினாங்களாம். இன்னொரு கூட்ட மக்கள் சொன்னாங்களாம், இவருக்கு எந்த திறமையும் கிடையாது, எந்த பின்னணியும் கிடையாது, இவர் பேக்ரவுண்ட் இல்லாதவர், எந்த டேலண்ட்டும் இல்லாதவர், இவர் இவ்வளோ பெரிய தேசத்தை, இவ்வளோ ஒரு அழகான தேசத்தை, ஞானவான்கள் நிறைய இருக்கிற ஒரு தேசத்தை இவரால் எப்படி ஆள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் பேசினாங்களாம். ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு விதமாக அவரை பேசினாங்க. அவருக்குள்ளாகவே இப்படிலாம் மக்கள் பேசுகிறாங்களே, நான் எப்படி இந்த தேசத்தை நான் ஆளுகை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பயம் வந்ததான். ஆனால் அந்த பயத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை அதிகாலையில் சந்திக்கணும், என்னுடைய முதல் நேரத்தை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். காலையில் எழும்பின உடனே என்னுடைய முதல் நேரம் இயேசுவுக்கு தான், நான் முதல்ல சந்திக்கிற நபர் இயேசுவாக தான் என் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாலிப வயதில் எடுத்த தீர்மானத்தை அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆன பிறகும் அந்த தீர்மானத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே அதிகாலையில் ஆண்டோடைய சமூகத்தில் அவர் காத்திருப்பாராம். எனக்கு ஞானம் இல்லை சுவாமி, எனக்கு திறமை
திறமை இல்லை சுவாமி, இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லை சுவாமி, ஆனால் நீங்கள் மாத்திரம் என் கூட இருந்துட்டீங்கன்னா போதும், எனக்கு உதவி செஞ்சிட்டா போதும், இந்த நாட்டை நான் ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அதிகாலையிலே காத்திருந்தாராம். அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் காத்திருந்து ஜெபித்து அவரிடத்துல இருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் அவர் நடத்தும் பொழுது கர்த்தரே அவரோடு கூட இருந்தாராம். அவர் அந்த நாட்டை ஆளுகை செய்யலையா, ஆண்டவரே அந்த நாட்டை ஆளுகை செய்தாராம். அவரே ஜனாதிபதியாக ஆண்டவரே இருந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பார்க்குற அநேகர் பேசலாம், உனக்கு ஒரு தாளந்து இல்லை, உனக்கு எந்த திறமையும் இல்லை, உன்கிட்ட விரும்பப்படத்தக்க அழகு இல்லை, உன்னிடத்துல எந்த ஞானமும் இல்லை, எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் நீ சரியானபடி நீ செய்ய மாட்டேங்கிறியே, நீ அதில் தோத்து தான் போற, உனக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க உங்களை பேசலாம், உங்களை பெற்றவங்க பேசலாம், உங்களை ஊழியத்துக்கு நான் அனுப்பினவங்க பேசலாம். ஆனால் உங்கள் கூட இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர், உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்கிறது. அவருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய கிருபையினால நிரப்பி, தம்முடைய வல்லமையினால நிரப்பி, தம்முடைய வரங்களினால நிரப்பி ஊழியத்திலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். உலகத்தினர் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பாரோ? உலகத்தினர் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பாரோ? உன்னை மறவாத தெய்வன் ஒருவரே மரண குழியிலிருந்து தூக்குவார். உன்னை மறவாத தெய்வன் ஒருவரே மரண குழியிலிருந்து தூக்குவார். அவரே தேவன், அவரே என் ராஜன். துன்பம் உன்னை அலக்களித்தாலும், பாடுகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும், துன்பம் உன்னை அலக்களித்தாலும், பாடுகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும், உன்னை மறவாத தெய்வன் ஒருவரே மரண குழியிலிருந்து தூக்குவார். உன்னை மறவாத தெய்வன் ஒருவரே மரண குழியிலிருந்து தூக்குவார். அவரே தேவன், அவரே ராஜன். அவரே தேவன், அவரே என் ராஜன். இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 150. ஹல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள்.
மாற்றமே பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். இயேசுவின் செல்லங்கள். Psalm 23. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me beside still waters. He restores my soul. He aids his parties for his name's sake. Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. And I rod and the staff, they comfort me. You prepare me a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely goodness and mercy shall me all days of my life, and I shall live in the house of the Lord forever. Bye. இந்த வேதத்திற்கும் மற்ற உலகத்தில் எத்தனையோ நல்ல புத்தகங்கள் இருக்கிறது இல்லை, நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடிய பெரிய மகான்கள் இருக்கிறாங்க. மற்ற மதங்களிலும் நல்ல கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதுதான் உண்மை. உலகத்தில் உள்ள மத புத்தகங்களிலும் கெட்டது செய்கிறதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. மனிதன் நல்லவனாக மாறுறதுக்கு எல்லாரும் ஏதாவது வழி சொல்லியிருக்கிறாங்க. பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் மகான்கள் ஏதாவது நல்லது செய்வதற்கு வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புத்தகங்களோடு ஒப்பிடும்போது இது ஒரு புத்தகம். இதுலேயும் நல்லது செய்ய சொல்லிக் கொடுக்கு. இப்படி செஞ்சால் நல்லது, இது செய்யாத அப்படின்னு இதுலேயும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் அது இந்த புத்தகத்தின் முடிவு அல்ல. மற்ற புத்தகங்களின் முடிவு அதுதான். அதில் வாழ்க்கைக்கான நெறிமுறைகள் கொடுத்துருக்கும். இப்படி வாழு, இருந்தால் தான் நீ நல்லா இருக்க முடியும், இப்படி தப்பு செஞ்சேன்னா நீ நாசமாக போயிடுவ. இது அந்த புத்தகங்களில் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த புஸ்தகத்திலே அது இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ஆனால் அது இந்த புத்தகத்தினுடைய முடிவான செய்தி அல்ல. இங்கே தான் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி வருகிறது. அவர் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக? எப்படி நல்லா வாழணும்னு சொல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்க வரவில்லை. வாழ முடியாது என்று தெரியும். அங்கே தான் உங்களுக்காக எனக்காக நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் அவர் சிலுவையில் தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிறார், மரிக்கிறார், எழுதியிருக்கிறபடி 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். அல்லேலூயா. இவரை நம்பும்போது பாவம் மன்னிப்பு உண்டாகிறது. இதுவரைக்கும் நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அடுத்து நடக்கிறது என்ன? அதுதான் முக்கியமான விஷயம். பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறேன். அவரை நெருங்க நெருங்க கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள் வந்து, புதிய ஏற்பாட்டுடைய சத்தியம் என்ன தெரியுமா? நம்ம செய்ய முடியாததை தேவனே நமக்குள் செய்வதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து நடுங்கி சொன்னான் சாத்தான், விட்டு விடு என்னை. இயேசுவை பார்த்து நடுங்கி சொன்னான் சாத்தான். வேத வசனம் அவருக்குள் இருந்ததினாலே அவரை பார்த்து நடுங்கி போனான் சாத்தான். வேத வசனம் அவருக்குள் இருந்ததினாலே அவரை பார்த்து நடுங்கி போனான் சாத்தான். அவரை பார்த்து நடுநடுங்கிய சாத்தான் உன்னை பார்த்து நடுநடுங்க வேண்டுமா? அவரை பார்த்து நடுநடுங்கிய சாத்தான் உன்னை பார்த்து நடுநடுங்க வேண்டுமா? வேதத்தை தினமும் வாசி தம்பி தம்பி தம்பி, வாழ்க்கையிலே உண்மையாயிரு தங்கை தங்கை தங்கை. வேதத்தை தினமும் வாசி தம்பி தம்பி தம்பி, வாழ்க்கையிலே உண்மையாயிரு தங்கை தங்கை தங்கை. விட்டு விடு என்னை. இயேசுவை பார்த்து நடுங்கி சொன்னான் சாத்தான். விட்டு விடு என்னை. இயேசுவை பார்த்து நடுங்கி சொன்னான் சாத்தான். ஓகே, இப்போ ஆக்ஷன் பார்த்துடலாமா? ஆக்ஷன் பார்க்கறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஓகே. விட்டு விடும் என்னை. இயேசுவை பார்த்து நடுங்கி சொன்னான் சாத்தான். விட்டு விடும் என்னை. இயேசுவை பார்த்து நடுங்கி சொன்னான் சாத்தான். வேத வசனம் அவருக்குள் இருந்ததினாலே அவரை பார்த்து நடுங்கி போனான் சாத்தான்.
நம்முடைய இலக்கை இழந்துட்டோம். நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் யாருக்கும் தெரியல. ஆண்டவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. நிறைய பேருக்கு நான் ஒரு பாட்டு ஆல்பம் போடணும், ஆல்பம் போடுங்க, நல்லது. அந்த ஆல்பத்தில் எவ்வளோ மனம் செலவழிக்கிறீங்க, அவ்வளோ பணத்தை சுவிசேஷ ஊழியத்துக்கு செலவழிச்சிங்கன்னா எத்தனை லட்சங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கும். பிள்ளைகளுக்கு சும்மா பணம் சம்பாதிச்சு வீடு வாங்கி வச்சிருக்கிறேன், இடத்த வாங்கி வச்சிருக்கிறேன், நகையை சேர்த்து வச்சு, இது சொத்து அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபமன்ற சொத்தை சேர்த்து வைக்கணும். பைபிள் வாசிக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க, அதுதான் சொத்து. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே, அதுதான் சொத்துங்க. ஆண்டவருக்காக என்ன செய்தாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய்? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம்ன்றது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, நீங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்காக நானும் என்னுடைய ஊழியக்கார நண்பர்களுமாக இணைந்து நாங்கள் கருத்தாய் ஜெபித்து வருகிறோம். கட்டாயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் 300 கிதியோன்களை எழுப்ப வேண்டும். நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் கிதியோன் சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கிதியோனை ஆண்டவர் எழுப்புகிறார். கிதியோனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர்களின் பிடியிலிருந்து, சத்துருக்களின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படி ஆண்டவர் திட்டம் வைக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கிதியோனுக்கு சொல்லுகிற காரியம் என்னது? 300 பேரை செலக்ட் பண்ணுகிறார். அவர்களை பதிவிடை ஏற்க சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றதை அப்படியே செய்யணும். சும்மா மம்பானை தீவெட்டி இருக்குது, அவர் சொல்லும் போது மம்பானை உடைச்சிட்டிங்கன்னா அந்த தீவெட்டியை காமிச்சா போதும். மீதி வேலைகளை ஆண்டவர் கன்ஃபியூஸ் பண்ணி அங்கே பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்குங்க மாவட்டத்திற்கு, என் மாவட்டத்தில் எழுப்புதலை விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க 300 பேர் தேவைங்க. செய்தியை கேட்குற நீங்கள் வர்றீங்களா? என்ன செய்யணும் பிரதர்? நீங்கள் ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அல்லேலூயா. நீங்கள் முதல்ல ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லி நான் உங்களோடு கூட தொடர்பு கொண்டு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். நீங்கள் எங்கேயும் வர வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே இந்த எழுப்புதலை விரும்புகிற ஒரு கிதியோனாக உங்களை ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன்லேயே, ஒருவேளை கூகுள் மீட்டில் கூட உங்களுக்கு காரியங்களை சொல்லுவேன். இல்லை உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களோடு கூட நான் பேசி எழுப்புதலுக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உங்களை கட்டாயம் பயன்படுத்துவார். பிரதர், நானும் அந்த 300 பேரில் கிதியோன் படைகளை நானும் ஒருத்தராக என்னை இணைக்கிறேன்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும்? சும்மா இங்கே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், நானும் இந்த கிதியோனா என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். நான் உங்களோடு கூட தொடர்பு கொண்டு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கர்த்தர் கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். இதற்கு வயது வரம்பே கிடையாது. வாலிபர்கள் வரலாம், பெரியவங்க வரலாம், வயதானவங்கள் வரலாம். நம்ம எல்லோரும் இணைஞ்சாதாங்க எழுப்புதலை கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட 300 பேர்களை எழுப்பும்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனி ஜெபத்தில் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு மாவட்டங்கள் தோறும், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் 300 கிதியோன்களை ஆண்டவர் கட்டாயமாக எழுப்புவார். அல்லேலூயா. அடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? எழுப்புதலை விரும்பும் பங்காளர்கள். ஆண்டவர் என்று சொன்னார், நிறைய பேர்களை நான் எழுப்புதலை உண்டாக்குற விரும்புகிற என்னுடைய பிள்ளைகளை அங்கங்கே வைத்திருக்கிறேன். அவங்க எல்லாம் காய்ந்த விறகுகள், எரிகிறதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட விறகுகளாக செதறி இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் எரிகிற அந்த எழுப்புதல் அக்கனியில் அவங்கள ஒன்று சேரணும்னு சொல்லியிருக்கிறார். அவங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், செயல்படணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதான் எழுப்புதல் விரும்பும் பங்காளர்கள் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்களும் இப்படிப்பட்ட எழுப்புதல் விரும்பும் பங்காளராக இந்த ஊழியத்தில் இணைய விரும்புகிறீங்களா? நீங்கள் என்ன செய்யணும்? எங்கள் ஊழியத்திற்காக கருத்தாக ஜெபிக்கணும். அடுத்து நீங்கள் 2ஆவதாக என்ன செய்யணும்?
உங்கள் பிள்ளைகள் பேர்லையோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு வாலிப பிள்ளைகள் பேர்லையோ, குடும்பத்தினர்கள் பேர்லையோ மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுங்களேன். அல்லேலூயா. 1000 ரூபா வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயோ, எவ்வளோ பெரிய மிஸ்டர் இயக்கங்க. 800 முழுநேர மிஸ்டர்கள் இருக்கிறார்கள். கிராமங்கள் தோறும் சுவிசேஷ அறிவிக்க நீங்கள் அனுப்புகிற அந்த 1000 ரூபாய் பயன்படும். ஒருவேளை பசித்தோருக்கு உணவு திட்டத்தின் மூலியமாக அநேகருக்கு ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையோடு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இந்த பசித்தோருக்கு உணவு திட்டம் பயன்படுகிறது. நீங்கள் அனுப்புகிற அந்த ஜெபத்தை வைத்து கொண்டு, அந்த காணிக்கை வைத்து அநேக ஆயிரக்கணக்கான வாலிபர்களை ஆண்டவருக்கு நேராக நடத்த முடியும். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவள் கொடுப்பார் இல்லை என்ற புலம்பல் எழுதியிருக்கிற ஆண்டவருடைய அந்த பாரத்தை அறிந்து லட்சக்கணக்கான சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல முடியும். முழு வேதாகமம் இல்லாத சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்களுக்கு, கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு முழு வேதாகங்கள் வாங்கி கொடுக்க முடியும். நீங்கள் இணைகிற அந்த பங்காளராக இணைகிற அந்த ஜெபத்தின் மூலியமா, காணிக்கையின் மூலியமா இதெல்லாம் செய்ய முடியுங்க. இன்னும் பாருங்களேன், இந்தியாவில் 7000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை சந்திக்கணும்னு சொல்லி பெரிய ஒரு இலக்கு ஏசப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுடைய ஜெபமும் அந்த பங்காளராக இணைகிற அந்த காணிக்கையும் இந்த இலக்கை அடைய வைக்க முடியும் ஐயா. ஒருவேளை இந்த செய்தி கேட்குற நீங்களும் எழுப்புதலை விரும்பும் பங்காளராக இணைகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அப்படி இணைகிற உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நானும் என்னுடைய ஊழியக்காரர்கள் கருத்தாக ஜெபிப்போம். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டு பெரிய காரியங்கள் ஒரு வாழ்க்கையில் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பாருங்க, உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது, ஒரு தாளந்து உள்ளவனை நீ பேசுன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தாளந்துகள் சம்பவங்கள் நிறைய எல்லாருக்கும் தெரியும், மனனமாக தெரியும். பாருங்களேன், நமக்கு எல்லா விஷயம்தான் தெரியுது. தெரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? ஊமைகளை படிக்கும்போது என் கைகாலெலாம் நடுங்குதுங்க, பயமாக இருக்குதுங்க. இதை நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நிறைய தடவை இந்த பைபிளை வாசிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுத்தர்றாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் தான் இந்த ஊமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 15ஆம் வசனத்தில், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவிடத்தில் 2 தாளந்தும், ஒருவிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். பாருங்க, 3 பேரை செலக்ட் பண்ணுறாருங்க. எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன் 3 பேருக்கு மட்டும் தர்றாரு, மற்றவங்க இல்லையா? ஆண்டவர் நம்புகிறவர்கள் அந்த 3 பேர்கள். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சௌரியே, உங்களை ஆண்டவர் நம்புறாருங்க. என்ன ஆண்டவர் நம்புகிறதுனால தான் எனக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், வேலை கொடுத்திருக்கிறார், சொந்த வீடு கொடுத்திருக்கிறார், காரு பங்களா கொடுத்திருக்கிறார், அல்லேலூயா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தாளந்துகளை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இங்க என்ன போட்டிருக்குது? உடனே பிரயாணப்பட்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் 3 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இந்த தாளந்து அப்படி பயன்படுத்தி, இப்படி பயன்படுத்தி, என்ன செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்ய சொல்றதே இல்லை. நமக்கு எங்கே போனால் அந்த தாளந்துகளை பெருக்க முடியுமோ அதை நம்ம செய்யணுங்க. ஆண்டவர் ஜென்டில்மேனுங்க. அவர் கொடுத்துட்டு அவர் வாட்டு போயிடுவார். ஒவ்வொரு நாளும் தலையிடவே மாட்டார். அல்லேலூயா. அதை பிரயோஜனப்படுத்தணும். எங்கே செலவழிச்சா, எங்கே ஸ்பெண்ட் பண்ணால் அது ரெட்டிப்பாக மாறும், அது பெருகும்னு சொல்லி நீங்கள் அதை பயன்படுத்தணும். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவங்கிட்டையும் ஒரு விசேஷித்த தாளந்துகள் இருக்குதுங்க, விசேஷித்த ஒரு அபிஷேகம் இருக்குது, விசேஷித்த ஒரு வரங்கள் இருக்குதுங்க. ஏன் இன்னைக்கு எழுப்புதல் இல்லை? அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லைங்க. அந்த தாளந்துகளை பயன்படுத்தணும் இல்லைங்க. பாருங்க, இந்த 3 தாளந்துகளை கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு அந்த 3 பேர்கிட்ட பிடிச்சது என்ன? அவங்க ஆண்டவர் தாளந்துகளை அவங்களுக்கு கொடுக்க பாரு, வான்னு சொன்ன உடனே ஆண்டவர் சத்தத்தை கேட்டு வர்றாங்க, கொடுக்கறத வாங்கிக்கிறாங்க. யாரும் சண்டை போட்டதா இங்கே பைபிள் இல்லையோ. எனக்கு என்ன 5 தாளந்து கொடுக்காம 1 தாளந்து கொடுத்துருக்குறேன்னு சொல்லி 1 தாளந்து உள்ளவன் சண்டை போடலை, 2 தாளந்து உள்ளவன் கம்பேர் பண்ணல, சண்டை போடலை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள்ட்ட எம்புட்டு சண்டைங்க. நான் தான் செக்ரட்டரியாக வருவேன், நான் தான் தலைவராக வருவேன், நான் தான் ட்ரெஸராக வருவேன். அவங்க அந்த மகிமைகளை தேடுகிறார்கள், பெருமையை தேடுறாங்க, ஒரு ஹானரை தேடுகிறார்கள். ஒரு
நல்லா இருக்கும்ல, நான் செக்ரட்டரியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. நான் சொல்கிறேங்க, தயவு செய்து பொறுப்புக்கு வர்றதுக்கு பயப்படுங்க. சர்ச்சில் ஒரு மூப்பர் ஆகணும், ஒரு பொறுப்பு ஆகணும்னு ஆசைப்படுறத விட உங்கள் ஆசை எப்படி தெரியுமா இருக்கணும்? ஐயோ எனக்கு அந்த வரங்கள் வேணும்னு ஆசைப்படுங்க. பேதுரு யோவான் பிச்சை கேட்ட சப்பானிக்கு ஜெபம் பண்ணப்போ அவன் எழுந்து நடந்துட்டானே, ஏசப்பா அந்த பேதுருக்கு யோவானுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை, அந்த வரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். சுகமாக்கு வரத்தை தாங்கன்னு கேட்கணும். தீர்க்க தரிசன வரத்தை தாங்கணும்னு சொல்லி ஆசைப்படும். இன்னைக்கு எங்கெங்க சபைகளில் இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் இருக்குதாங்க. இப்படிப்பட்ட பிரசங்கங்களே கேட்கறது இல்லை. கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், குறிப்பாக விசேஷ விதமாக ஸ்பெஷல், அப்படி ஸ்பெஷலாக என்ன செய்யணும், தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அவர் எழுதுறாரு. அதை தாங்க ஆசைப்படணும். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களுக்கு ஆசைகளே போச்சு. நிறைய பேருக்கு நான் ஒரு பாட்டு ஆல்பம் போடணும். ஆல்பம் போடுங்க, நல்லது தான். அந்த ஆல்பத்தில் எவ்வளோ மனம் செலவழிக்கிறீங்க, அவ்வளோ பணத்தை சுவிசேஷ ஊழியத்துக்கு செலவழிச்சிங்கன்னா எத்தனை லட்சங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதுக்காக பாட்டை பாட வேண்டான்னு சொல்லலை. சிம்பிளாக அழகாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி சிம்பிளாக பாடுங்க. அதில் போய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்காதீங்க. இன்னும் நிறைய இடத்துல பார்க்குறேன், ஒரு பாட்டை எடுக்கிறதுக்கு 10 இடத்துக்கு 15 இடத்துல போகிறோம். எதுக்குங்க? சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு இடத்துல பைபிள் எல்லாம் நம்ம பார்க்குறேங்க. சிறைச்சாலையில் பவுல்சியில் பாடி துதிக்கிறாங்க. அங்கே ஆண்டவர் அந்த இடத்தை அசைக்கிறார். தாவீது தெருவில் நடனமாடி பாடி துதிக்கிறார். கிராமத்தில் தெருவில் பாடி துதிக்கிறார். நம்ம எல்லாம் பாருங்க, அதெல்லாம் இல்லைங்க. எங்கேயோ போதுங்க நம்முடைய டாக்டர்ஸ் எல்லாம். நம்முடைய கோல் இழந்துட்டோம், நம்முடைய இலக்கை இழந்துட்டோம். நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் யாருக்கும் தெரியல. ஆண்டவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதுங்க பிடிக்கும்? எனக்கு பைபிளில் தெரிஞ்சதெல்லாம், ஒரு பாவி மணந்துருமுன்னா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இதுதாங்க மிகுந்த சந்தோஷத்தை ஏசப்பாக்கு தரும். தேவதூர்கள் அங்கே இருக்கிற எல்லாரையும் கைதட்டி ஆண்டவர் மகிழ்ச்சியோட ஒரு பாவி மணந்துருமுன்னா போதும். அதை தாங்க ஃபஸ்ட்டு செய்யணும். அதுக்கடுத்து பாட்டு பாடலாம், பைபிள் ஸ்டடி போடலாம், ஹீப்ரு மொழி படிக்கலாம், என்ன வேணாலும் செய்யுங்க. முதல்ல உங்கள் மூலியமா ஒரு பாவி ரட்சிக்கப்படுறாங்களா? கிறிஸ்தவ நண்பர்களை, நீ எவ்வளோ வருஷம் கிறிஸ்தவ சபைக்கு போகிற, ஆண்டுடைய வார்த்தையை கேட்குற, ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு பாவி உன் மூலியமாக மணந்துருமுனாதான் உன்னால் பரலோகத்தில் மகிமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நான் அடிக்கடி கேட்பேன், உன்னால் ஏசப்பாவுக்கு பரலூர் ராஜ்யத்துக்கு லாபம் இருக்கா? நீ போகிற சர்ச்சுக்கு லாபம் இருக்குதா? லாபம்னா என்ன லாபம்? முதல்ல அவன் ஆத்துமா சர்ச்சுக்கு வரணும். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இந்த வாரம் சர்ச்சுக்கு போனீங்கன்னா ஒருத்தரையாவது எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் கூட்டுட்டு போங்கங்க. அதுதாங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். சிரிப்பக்கூட்டம் பாருங்கள், ஒரு தாளந்து உள்ளவன் 2 தாளந்து உள்ளவனை கேட்கல, 5 தாளந்து உள்ளவனை கேட்கல. பாருங்க, இவங்களை எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ மறுபடியும் ஆண்டவர் வருகிறார், கணக்கு கேட்கிறார். எனக்கு இதை கேட்டாலே பயமாக இருக்குதுங்க. ஏசப்பா என்கிட்ட கணக்கு கேட்டாருன்னா என்ன பதில் சொல்கிறேனே தெரிலங்க. 27 வருஷத்தில் ஏதோ 800 மிஷனரிகளை உருவாக்கியிருக்கிறேன், அநேக ஊழியங்களை செஞ்சுருக்கிறேன். ஆனால் இது போதுமான தெரிலையேங்க. ஏன் நான் சொல்கிற கணக்கு அவரை சந்தோஷப்படுத்துமான தெரிலையாங்க. எவ்விடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அதிகமாக அவர் கணக்கு கேட்பார். அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே பாருங்க, 5 தாளந்து உள்ளவன் 5 தாளந்து சம்பாதிச்சுட்டாங்க, 2 தாளந்து உள்ளவன் இன்னும் 2 தாளந்து சம்பாதிச்சுட்டான். நம்மால் பாருங்க, 1 தாளந்து உள்ளவன் அப்படியே போய் புதைச்சி வச்சுட்டான். இந்த செய்தி கேட்குற சகோதரனே, சௌரி உன்கிட்ட என்னெல்லாம் கொடுத்தாரு யோசிப்பார். அதை பெருக்கி இருக்கிறியா? அதில் ஆண்டவருக்கு லாபம் கொடுத்துருக்கிறியா? அதை ஆண்டவருக்காக பயன்படுத்தி இருக்கிறியா? உனக்கு சொந்த வீடு கொடுத்தால, சொந்த வீடை உனக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது, சுயநல கிறிஸ்தவன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடக்கணும், ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்கணும், ஒரு சண்டே கிளாஸ் தொடங்குங்க. அதுக்கு தாங்க ஏசப்பா வீடு கொடுக்குறாரு. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அவர் ஆண்டவரை ஆராதிக்கிறார். என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு பெரிய தரிசனம் பார்த்துருக்குறேங்க. எல்லா கிறிஸ்துவ வீடுகளும் ஒரு சர்ச்சாக மாறணுங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? எப்போ எவ்வளோ சர்ச்சு கட்டுறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்க.
ரைட்டு, சபைகள் வேணும், சபைகள் வேணும். ஆனால் கடைசி கால எழுப்புதல் எப்படி இருக்கு தெரியுமாங்க? ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடுகளிலும் எவ்வளோ பேர் அந்த வீட்டில் கூட முடியுமோ அவ்வளோ பேர் அந்த இடத்துல சபையாக கூடணும். அவ்வளோ பேர் அப்பம் விற்க வேண்டிதான், திராட்சை ரசம் பருக வேண்டிதான், பிரசங்கம் பண்ண வேண்டிதான், ஜெபம் பண்ண வேண்டியதான். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் வீடுகள் தோறும் அவர்கள் ஜெபிக்கும் போது அந்த இடம் அசைகிறது ஐயா. அப்படிப்பட்ட எழுப்புதல் வரும்படி நான் வாஞ்சிக்கிறேன் ஐயா. பாருங்களேன், தாளந்துகள் உங்களுக்கு கொடுத்ததை பயன்படுத்தணும். உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருக்கிறாரா, 29 நாள் உங்கள் காரை பயன்படுத்துங்க. மாசத்துல ஒரு நாளாவது, ஒரு மணி நேரமாவது உங்கள் காரை கிராமத்துக்கு கொண்டு போங்க. பாருங்க, ஒரு இடத்துல தஞ்சாவூரில் இப்படி ஒரு செய்தி கொடுத்தங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசி இருதய குத்துது தம்பி, என் பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சு வேலை பார்த்து நல்ல ஃபாரின்ல அங்கங்கே இருக்கிறான், எங்கள் வீட்டில் ஒரு கார் சும்மாவே இருக்குது தம்பி, சும்மாவே இருக்குது. அந்த காரு இப்படி நான் ஒரு தாழ்ந்து உள்ளவன் பயன்படுத்தாத அப்படி புதைச்சு உள்ள கார் இருக்குதே, அப்போ ஏன்ட்ட ஆண்டவர் கணக்கேட்டேன்னு என்ன செய்யணும், காரை ஏசப்போ ஊழியத்தை கொடுத்துட்டாங்க. ஊட்டிக்கு அருமையால ஒரு ஐயா ஒரு ஆம்னி வண்டி, ஒருவேளை பழைய வண்டி தான், அழகாக புதுசாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறார், ரொம்ப கிலோமீட்டர்னா ஓடலை. ஆண்டவர் அப்படியே உள்ளத்தில் பேசி அந்த காரை ஊழித்து கொடுத்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, அதில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மிஸ்டரிகள் பிரயாணப்பட்டு போகிறாங்க பாருங்க. காரணம் ஒரு 5 பேர் பிரயாணப்பட்டு போகிறாங்க, ஆம்னியில் 8 பேர் போகலாங்க. ஐயோ, எவ்வளவு கிராமங்கள் ஏசப்பாவை அறிவிக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அந்த காரினாலே, ஆம்னி வேன்னாலே வந்திருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரி, உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் கணக்கேற்பார், கணக்கேற்பார். சம்பாத்தியத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு லாபம் இருக்கிறதா? ஐயோ, ஒரு தாளந்து உள்ளவனுக்கு ஒன்று மறந்துட்டாங்க. அவன் மறுபடியும் கூப்பிடும்போது வர்றான், கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் சத்தத்தை கேட்டு என்ன கொடுத்துட்டு போனவர் மறுபடியும் என்னை கூப்பிடுறாரே, மறுபடியும் வர்றான். ஆண்டவர் அந்த கேள்வி கேட்கிற நிமிஷம் வரைக்கும், கணக்கு கேட்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு தாளந்த உள்ளவன் சந்தோஷமா தாங்க இருக்கிறான். ஐயோ, ஆண்டவருடைய இன்னொரு முகம் தெரியல, என்ன தண்டனை வரப்போகுதுன்னு அந்த ஒரு தாளந்து உள்ளவன் தெரியல. அவன் ஜென்டில்மேனா, அவர் கேட்கும் போது அவன் அழகா பதில் சொல்றான். ஏன்னா அவன் சொல்லும்போது 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்துல, ஒரு தாளந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். பாருங்க, அவன் செலவழிக்கவும் இல்லை, தப்பா செலவழிக்கல. அவன் பாவம் செய்யல, உபச்சாரம் செய்யல, வேசித்தனம் செய்யல, பொய் பேசல, வாங்கினதை அப்படியே வந்து கொடுக்குறான். ஆண்டவர் பாருங்க, ஐயோ, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போறாரு. ஐயோ, இந்த வசனத்து வாசனை எனக்கு நடுங்குதுங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நரகத்திற்கு போகிறேன் என்று அவனுக்கு தெரியவில்லை. அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சோரே, உன்னோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருக்காக என்ன செய்தாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியுமா தெரியாதுங்க? நிறைய பேருக்குங்க, கிறிஸ்தவங்களுக்கு அறிவு இருக்குதுங்க, வசன அறிவு இருக்குது, ஆனால் புத்தி கிடையாதுங்க. என்னை விட பிரசங்க ஞானம் ரொம்ப இருக்கும், ஆனால் அதை குறித்து உணர்வு இல்லை, பயம் இல்லையே, பயம் இல்லையே. ஐயோ, அந்த ஒரு தாளந்தவளும் அழுகையும் பற்கடிக்கும் உடல்ல போடப்படுகிறானே. சகோதரனை, நீ எங்கு செல்லுவாய்? ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்தில் தரிசனமாய் உன்னிடத்தில் கணக்கு கேட்டால், உன்னிடத்தில் கணக்கு இருக்கிறதா, ஆத்தும ஆதாயம் இருக்கிறதா? ஆண்டவர் உனக்கு கொடுத்த நேரத்தை ஒரு ஜெப நேரமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தினாயாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, தம்பி, நான் ஒரு வீட்டு வேலை செஞ்சேன், அந்த பாத்திரத்தை கழுவுறது, சமையல் வேலை செஞ்சேன். அந்த குடும்பம் கிறிஸ்தவம், பெரிய 1 லட்சாதிபதி வீட்டு குடும்பம். அந்த வீட்டு வேலை செஞ்சு என் 2 பசங்களை நல்லா படிக்க வச்சேன், ஜெபத்தை சொல்லி கொடுத்தேன், வசனத்தை சொல்லி கொடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வேலைக்கு வருவேன்னு அந்த கிறிஸ்துவ ஓனர்கிட்ட சொல்லுவேன். தம்பி, அவங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளைகளோடு கூட சபை ஆராதனையில் பங்கு வருவேன், ஆண்டவரை ஆராதிப்பேன், என்னால் என்ற தசமத்தை கொடுப்பேன், காணிக்க கொடுப்பேன். என் பிள்ளைகளுக்கு
ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுத்து என் பிள்ளைகளை படிக்க வச்சேன். ஆனால் நான் வேலை பார்க்குற இடத்துல கிறிஸ்தவங்க தான், ஆனால் அவங்க சர்ச்சுக்கே வரமாட்டாங்க தம்பி. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் என் பிள்ளைகளை ஜெபத்தோடு வளர்த்த என் பிள்ளைகள், ஒரு பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான், ஒரு பிள்ளை கனடாவில் இருக்கான், நல்ல லட்சாதிபதியாக ஆண்டவர் அவங்களை பிளஸ் பண்ணியிருக்கிறார். கடவுளை தேடின என்னை ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஆனால் கடவுளை ஆசீர்வதித்திருந்தோம், லட்சாதிபதியாக இருந்தோம். என்னுடைய முதலாளி அம்மா வீட்டில் அவர்கள் எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவரை அறியாதபடி ஆண்டவருக்கு விரோதமாக இளையகுமாரமை தூரமாய் போய்விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் ஊதாரித்தனமாக எல்லாம் போய் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, பலத்தை, சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். இப்போ நான் எந்த வீட்டில் வேலைக்காரியே இருந்தனோ, எந்த முதலாளி அம்மாவுக்கு வேலைக்காரியாக இருந்தோனோ, அந்த முதலாளி அம்மா இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அழுதுட்டு வந்து, ஏப்பா நீ இப்போ முதலாளி அம்மா ஆகிட்ட, நான் வேணா உனக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யணும், சர்வெண்ட்டாக என்னை சேர்த்துக்கிறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிறார்கள். நல்லா ஞாபகம், முதலாளி வேலைக்காரி ஆயிட்டாங்க, வேலைக்காரி முதலாளி ஆயிட்டாங்க. அதான் உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாத இடத்துல எல்லாம் எடுத்துடுறாருங்க, ஒரு தாளந்த புடுங்கிடுறாரு. அருமையான சகோதரனை, இன்றைக்கு நீயும் உன்னுடைய குடும்பத்தாரோட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறீங்க. இதே ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு சேருமா? பிள்ளைகளுக்கு சும்மா பணம் சம்பாதிச்சு வீடை வாங்கி வச்சிருக்கிறேன், இடத்த வாங்கி வச்சிருக்கிறேன், நகையை சேர்த்து வச்சு, இது சொத்து அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபமன்ற சொத்தை சேர்த்து வைக்கணும். பைபிள் வாசிக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க, அதுதான் சொத்து. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே, அதுதான் சொத்துங்க, சொத்துங்க. அருமையான சகோதரனை, உன்னிடத்தில் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒரு தாழ்ந்து உன்னிடத்தில் கணக்கு கேட்கிறார். ஐயா 27 வருஷங்களாக ஏசப்பா ஊழியத்தை நான் செய்கிறேங்க, எனக்கு என்ன முடியுமோ என்னால் என்றதை நான் செய்கிறேங்க. நான் ஏன் ஊழியம் செய்கிறேன்? ஏசப்பா சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்து என் கண்ணீரை துடைச்சாருங்க. என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பாவை ஒரு நாள் என் கண்களினால் பார்த்தேன். அவர் அழுது கொண்டே இருந்தார், அவர் அறியாத ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருந்தார். என் கண்ணீரை துடைச்சி ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாருன்னு சொல்லி அந்த நாள்ல இருந்து 27 வருஷமா ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், நான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லி அவருக்காக ஊழியம் செய்கிறேங்க. என்னால் என்று ஊழியத்தை செய்கிறேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற என்னை ஆசீர்வதிச்சு இப்போ 800 மிஷனரிகளை தந்திருக்கிறார். இன்னும் ஏசப்பாட்ட 7000 மிஷனரிகளை தாங்க, 1,00,000 கிராமங்களை தாங்கன்னு கேட்குறேன். ஆண்டவர் தருவாருங்க. சகோதரனை, உன்னை குறித்து என்ன வாற்றபடியோ நீங்களும் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு தாழ்ந்து உள்ளவன் தன்னுடைய மகிமை இழந்தது போல இழந்துடாதீங்க ஐயா. ஆண்டவர் கைகளை பயபக்தியோடு ஒப்பு கொடுங்க, செயல்படும்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேனப்பா. ஒரு தாழ்ந்து உள்ளவனை போன்று பரிதபிக்க கூடியவனாக இல்லாதபடி தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை உமக்காக செலவழிக்கிற பிள்ளைகளாக மாற்றும், நேரத்தை செலவழிக்கிற பிள்ளைகளாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஒரு தாழ்ந்து உள்ளவனை ஒவ்வொரு நாளும் எங்கள் கண்கள் முன்பாக கொண்டு வந்து பயத்தோடு உமை சேவிக்க உதவிச்சிங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உமக்கு பயப்படுகிற பயத்தை தார். உமக்காக ஏதாயிலும் செய்யணுமே. அவரே இயேசுவே, உம்மை அறியாத ஜனங்களுக்கு அழுது கொண்டிருக்கிறீரே, கண்ணீர் வடிக்கிறீரே, உம்முடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய தாளந்துகளை உமக்காக செலவிட உம்முடைய கண்ணீரை துடைக்க உதவிச்சு இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள
880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என் பேர் சாரா. எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம், ஒரு குக்கிராமம். என் கிராமத்தை சொல்லணும்னா எல்லா கிராம பேர் கூட மேப்பில் இருக்கும், ஆனால் மேப்பை தட்டினா கூட எங்கள் ஊர் பேர் வராது. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு 5வது பொண்ணாக பிறந்து வளர்ந்தேன். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லை. என் பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாததுனால எனக்கு ரொம்ப ஆண்டவரை பற்றி நிறையாலாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் வருஷத்துக்கு ஒரு தடவை விபிஎஸ் நடக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. பாரம்பரிய கிறிஸ்தவங்க மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போவோம் வருவோம். எங்கள் கிராமங்களில் யாரும் இப்போ அறிவிக்கிற மாதிரி சுவிசேஷம் எல்லாம் அறிவிக்க மாட்டாங்க. வருஷத்தில் ஒரு தடவை விபிஎஸ் வைப்பாங்க. அந்த விபிஎஸ் மூலம் பாட்டு கதை கேட்கறது தான். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் நானும் போய், எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நிறைய பாட்டு கதை எல்லாம் கேட்கணும், ஆண்டவருக்குள்ள வளரணும்னு சொல்லி. ஆனால் தெரியாது, என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டோம். ஆனால் நான் கிறிஸ்டியன் அவ்வளோதான் எனக்கு. அப்போ ஒரு நாள் பிபிஎஸ் நடந்துட்டு இருக்கும் போச்சுல, அந்த அன்னை ஏசப்பாவோட அந்த சிலுவை காட்சி சொல்லி கதை சொன்னாங்க. அந்த சிலுவை காட்சி சொல்லும்போது ஏசப்பா எதுக்காகலாம் அடிக்கப்பட்டாங்க அப்படின்றத அந்த அண்ணன் தான் அன்னைக்கு தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. 14 வயசுல தான் ஏசப்பா எதுக்காக நம்மளுக்கு அடிக்கப்பட்டாங்கன்றதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நம்ம செய்யற சின்ன வயசுல செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் சுட்டி காட்டி, இதுக்காக தான் ஏசப்பா அடிக்கப்பட்டாங்க, இதுக்காக தான் ஏசப்பா தன்னோட உயிரை கொடுத்தாங்க, தன்னோட ரத்தத்தை ஃபுல்லா சிந்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாங்க. ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் செய்யற இந்த சின்ன சின்ன தப்புனால எனக்காக நீங்க இவ்வளோ அடிபட்டீங்களா, இவ்வளோ ரத்தத்தை சிந்தினீங்களான்னு சொல்லி அன்னைக்கு என் வாழ்க்கை ஏசப்பாக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இனி நான் உங்களை அள வைக்க மாட்டேன் ஏசப்பா, நான் சந்தோஷப்படுத்துவேன் ஏசப்பான்னு சொல்லி தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அவர் முள்முடி எதுக்கு சூட்டினாருன்னா, நீங்க இருதயத்துல நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனா உங்க சிந்தனையில நினைக்கிறீங்களா, மத்தவங்களை தூண்டி விடுறீங்களே, இப்படிப்பட்ட பாவத்தினாலதான் ஏசப்பாவுக்கு முள்முடி சூட்டினாங்க. ஏசப்பாவுடைய கரங்கள்ல எதுக்கு ஆணி அடிச்சாங்க, நீங்க செய்யற அந்த திருநாளதான் ஆணி அடிச்சாங்கன்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அன்னைக்கு என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சேன். நான் இனி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி முடிஞ்சது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வருவாங்க. புலம்பல் 4 நாள்ல ஒரு வசனம் இருக்கு, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை என்று சொல்லி. இப்படிதான் அந்த நாட்கள்ல இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறோன்னு, ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா யாரும் வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போதுலதான் எங்க பாட்டிகிட்ட எல்லாம் போய் கேட்டேன், நம்ம ஊர்ல எப்படி கிறிஸ்தவம் மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சொன்னாங்க, எங்க பாட்டியோட காலத்துல பாட்டியோட அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஏசப்பாவை அறியாத ஒரு கிராமமா தான் எங்க கிராமம் இருந்திருக்கு. அப்ப ஜெஃப்ரின்னு சொல்லி ஒரு மிஷினரி எங்க ஊருக்கு வந்தாராம். அவர் ஏசப்பா பத்தி சொல்லும் போது எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவரை எதிர்த்து நின்னாங்களாம். எங்க கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி நின்னாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, இல்ல நீங்க ஏசப்பாவை நம்புங்கன்னப்ப, நீ நல்ல ஒரு மசனா அந்த ஊர் என்ட்ரில ஒரு இடம், நீங்க போய் அங்க போய் ஒரு நாள் நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துரு. அங்க பேய் அடிச்சு செத்துருவாங்களாம் அங்க போனா, கன்சிவா இருக்கிறவங்க எல்லாம் போனா. நீ படுத்து எந்திரிச்சிட்டு வந்துரு, நீ உயிரோட வந்தீங்கன்னா உன் கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி நம்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவரும் சந்தோஷமா போய் அங்க போய் படுத்துட்டு காலையில எந்திச்சு வந்தாராம். எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் மண்வெட்டி எடுத்துட்டு போனாங்களாம், அவரை எப்படியாவது பதிச்சிருவோம் செத்து கிடப்பாருன்ட்டு. பார்த்தா அவர் உயிரோட வந்தாராம். அன்னைக்கு எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஏசப்பாவை அறிய ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அந்த கிராமத்துல அதுவரையிலும் யாரும் சுவிசேஷ அறிவிக்க வந்ததில்லை. ஒருவேளை என்ன ஊழியக்காரியா தெரிந்தெடுக்கிறதுக்காக ஏசப்பா பல காடு கடந்து, நாடு கடந்து, மலைகளை கடந்து, கடலை கடந்து எங்க ஊருக்கு ஒரு மிஷினரிய ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கிறாரு.
இது மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பட்டி தொட்டி கிராமங்கள் ஏசுனா யாருன்னு தெரியாதபடி இருக்கிறாங்க. சர்ச் இருக்கும், ஆலயங்கள் இருக்கதான் செய்யும். கிறிஸ்தவங்களா இருந்து கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவங்களா தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன மாதிரி அப்பம் கேட்கிறவங்களா ஏசப்போடைய வார்த்தையை கேட்க நிறைய குட்டி பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கும் வாஞ்சியா இருக்கதான் செய்யறாங்க. இது மாதிரி கிராமங்கள்ல நீங்க கடந்து போங்க. இந்த சாட்சியை கேட்கறது மாத்திரம் இல்ல, என்ன ஆண்டவர் அன்னைக்கு ஒரு மிஷினரி எங்க கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நான் இந்த இடத்துல சாட்சி சொல்ல முடியுது. அப்ப நான் ஆண்டவர் சொன்னேன், ஏசப்பா எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்த அந்த அன்னை மாதிரி நானும் பெரிய பிள்ளையாகி எல்லா கிராமத்துலயும் போய் நான் அவங்கள பத்தி சொல்லுவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சேன். ஆனா எங்க போகணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு எனக்கு தெரியாது. நான் படிச்ச ஊரு எங்க ஊர் மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற எங்க பஸ் ஏறி எப்படி போகணும்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கிராம மிஷினரி இயக்கத்துல இருந்து 2 அன்னை மாதிரி எங்க ஊருக்கு வந்தாங்க. அவங்க வந்தப்போ சொன்னாங்க, நீங்க ஊழியம் செய்யலாமேனும். எங்களுக்கு ஊழியம் செய்ய ஆசை தானே, ஆனா எங்க ஊருக்கு யாருமே வந்ததுல எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியல. என்னப்பா இந்த கிராம மிஷினரி இயக்கத்தை அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதன் மூலமா 2004 ஆண்டோடைய ஊழியம் செய்ய முடியா இந்த கிராம மிஷினரி இயக்க விருதுநகருக்கு வந்தேன். அந்த 20 வருடங்களாக கிராம மிஷினரி இயக்கத்தோடு சேர்ந்து தேவனுடைய பணியை செய்து வருகிறோம். நிறைய இடங்களில் சில்ட்ரன்ஸ் மத்தியில சில்ட்ரன்ஸ் கேம்ப் நடத்த, மீடியால பேசுறதுக்கு இப்பெல்லாம் ஆண்டவர் எங்களை குடும்பமா பயன்படுத்திட்டு வரார். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து ஆண்டோடைய பணியை செய்து வருகிறோம். எங்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இதை கேட்கறது மாத்திரம் இல்ல, இப்படிப்பட்ட பட்டி தொட்டி கிராமங்களுக்கு கேட்கிற நீங்களும் கடந்து போங்க. இன்னைக்கும் பிள்ளைங்க அப்பம் கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருங்க. வட மாநில மிஷினரிகளுக்காக தினந்தோறும் நாம் ஜெபிப்போம். அது நம்முடைய கடமை. 1999ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மிஷினரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ், எத்தனை பேருக்கு தெரியும் நம்மள இல்லையா? அவர் ஒடிசாவில், அதாவது அப்போ ஒரிசா அப்படின்னு பேர் இருந்தது. அந்த ஒடிசா மாநிலத்தில் சின்ன சின்ன இடங்களை அவர் தேடி கண்டுபிடித்தார். அப்படி கண்டுபிடிச்சி ஜங்கல் கேம்ப் ஒவ்வொரு இடத்துல அவர் நடத்தி கொண்டிருக்கும்போது அவருடைய 2 பசங்கள், பிலிப்பு மற்றும் தீமோத்தேயு என்று 2 பசங்க, 10 வயசு, இன்னொரு பையனுக்கு 6 வயசு, 2 பேரும் ஒரு ஜங்கல் கேம்பை முடிச்சுட்டு இன்னொரு ஜங்கல் கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 2 பசங்களும் சொன்னாங்களாம், அப்பா கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், நான் கொஞ்சம் ஓரமாக வண்டியை நிப்பாட்டுறேன், அங்கே என்ன செய்வோம், வண்டியிலேயே நம்ம தூங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, வண்டியிலேயே தூங்கினாங்க. அப்போ பாருங்கள், 50 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்குதல் நடத்தி உயிரோடு என்ன செஞ்சாங்க, எரித்து கொலை செய்தாங்க. அந்த 2 பசங்களை பார்த்தும் அந்த 50 பேர் கொண்ட கும்பலுக்கு என்ன செய்யலை, ஒரு சின்ன இறக்கம் கூட என்ன செய்யலை, வரலை. அந்த மனோகர்பூர் அப்படிங்கிற இடத்துல அவர் தன்னுடைய காரை அவர் பார்க் செய்தார். அது ஸ்டேஷன் வேகன் என்ற ஒரு நல்ல பெரிய கார். அது நல்ல விசாலமாக படுத்து தூங்கக்கூடிய இடம் அங்கே இருந்தது. பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு கடைசி அவர் தூங்கினார். அப்போ 50 பேரை கொண்ட குழு கட்டை, கோடாரி, இன்னும் அங்கே இருந்த சில வித்தியாசமான கருவிகள்லாம் கொண்டு அவங்க காரை உடைக்க ஆரம்பித்து அவங்க அதிலிருந்து வெளியில் வராதபடிக்கு அடித்தாங்களாம். அப்போ இவர் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றலான்னு நினச்சி என்ன செஞ்சார், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் போராடினார் அந்த மோசமான கும்பலோடு. ஆனால் பிள்ளைகளை முக்கியமாக எரித்து கொண்டார்கள். என்ன ஒரு தீர்மானம் நாம் எடுக்க போகிறோம்? அவருடைய பயோகிராஃபி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயோ அல்லது மற்ற பிற காரியங்கள்லையோ அவருடைய பிறப்பிடம் அப்படின்னு போட்டு ஆஸ்திரேலியா போட்டிருக்கும், அவருடைய இறப்பிடம்னு போட்டு என்ன செய்திருக்கும், ஒரு சின்ன கிராமம் கியோஞ்சர் ஒரிசா மாநிலம் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஒரு வரலாறு அவருக்காக எழுதப்பட்டது. வரலாறை எழுத ஆரம்பித்தார்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2 பசங்களும் ஊட்டியில் உள்ள ஒரு ஸ்கூலில் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜஸ்ட்டு விடுமுறைக்காக அவங்க அப்பா கூட வந்தாங்க. அந்த விடுமுறை நாட்களில் நடத்தப்பட்ட அந்த ஜங்கல் கேம்பில் தான் அப்பா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். விடுமுறை நாட்களில் அவங்க எங்கே போகலை, ஆஸ்திரேலியாவுக்கு போகலை. நல்லா நீங்கள் கவனிக்கணும். அவங்க நினச்சிருந்தாங்களா என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி தங்களுடைய தேசத்திற்கு போயிருக்கலாம். ஆனால் அங்கே போகாமல் விடுமுறை நாட்களையும் ஊழியத்தில் அவங்க கழிக்க. திருமதி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்கள்ட்ட கேட்கும்போது
என்னம்மா இவ்வளோ ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, உங்களுடைய சொந்த நாட்டுக்கு நீங்கள் திரும்பலாமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா ஒரு வார்த்தை, நான் எங்கே போவேன், என்னுடைய நாடு இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். என்னுடைய நாடே இதுதான். ஆண்டவர் எங்களை குடும்பமாக ஊழியத்துக்கு அழைச்சார். ஒன்றும் இல்லை, என் கணவனும் என்னுடைய 2 பசங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டாங்க, நாங்கள் பின்னாடி என்ன செய்வோம், கொஞ்சம் தாமதமாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்திற்காக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற சில தொழுநோயாளிகளுக்காக தியாகம் பண்ணி ஊழியத்தை ஒடிசா மாநிலத்திலே அவங்க செய்தார்கள். அது மாத்திரமல்ல, உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வட மாநிலம் இன்றைக்கும் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி அப்படிப்பட்ட கொடூர கும்பல்கள் எரித்து கொள்ளலாட்டாலும் அவங்க எடுக்கிற முயற்சிகள் கிட்டத்தட்ட அதுக்கு நேராகவே இருக்கும். இவங்களை எப்படி ஒடுக்கிறது, இவங்களை எப்படி தடுக்கிறது, எப்படி இவங்களை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியே தான் அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன செய்யும் இருக்கும். நம்முடைய தேசத்தின் மாநிலங்களை நினைவு கூறுவோம். மந்தையில் சீராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்மபாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சீராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் சிறுவர் முகாம் ஈரோடு மொடக்குறிச்சியில் 27/4/2024 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ரங்கநாயகி திருமண மண்டபம், முத்து கவுண்டன் பாளையம், முத்தூர் மெயின் ரோட். நடத்துபவர்கள் நியமம் குழுவினர்கள். உங்களுக்காக இனிமையான பாடல்கள், சாட்சிகள், நாடகங்கள், பப்பட் நிகழ்ச்சி, உயிர்ப்பிக்கும் கதைகள். தொடர்புக்கு 969863
83659750221122. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளே, கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.